இது என்ன அநியாயமா இருக்கு? பெண்களுக்கு விழிப்புணர்வு பண்ண போனா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நாங்க கடிதம் எழுதி எங்களுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் பெண்களை சந்திக்க போனா அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது டிவிகே மெம்பர்ஸோட கோரிக்கையா இருக்கு. அவங்க இது ஒரு அரசுக்கு எதிராக இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு தடையை மீறி போராட்டம்னா கன்ஃபார்மா அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றது டிவிகே மெம்பர்ஸ்க்கு தெரியுமா தெரியல. அவங்களுடைய ஸ்டார்டிங் போராட்டமா இதை கன்சிடர் பண்றாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா இதை அவங்க நடத்துறாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இவங்களும் அரசியல் பண்றாங்களா இல்ல உண்மையிலே போராட்டம் பண்றாங்களா? அந்த பெண்ணுக்கு உண்மையிலே நீதி வாங்கி கொடுக்க பண்றாங்களா இல்ல அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணதை வச்சு அரசியல் பண்ணணும்னு பண்றாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இதுல இருக்க மேக்சிமம் மெம்பர்ஸ் ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத பர்சன்ஸா இருக்காங்க. அதாவது மெச்சூரிட்டி இருக்க பர்சன் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யங்ஸ்டர்ஸ். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல லைக் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல டிவிக்கு கமெண்ட் பண்றதுலாம் 18 பிலோவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களால ஓட்டு கூட போட முடியாது. விஜய் இதை கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு, நம்ம பண்றது எல்லாமே கரெக்ட்னு நினைக்காம அவருடைய குழுவை நல்லா மெச்சூரிட்டியா தேர்ந்தெடுத்து அவர் இன்னும் இந்த போராட்டத்தை வலிமைப்படுத்தினா, அதாவது அறவழியிலையும் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் மூலமாவும் பண்ணணும், ரெண்டு சைடும் பண்ணாதான் பண்ண முடியும். சும்மா 2 நாள் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சும்மா கத்திட்டு போறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்க இந்த போராட்டத்தை இன்னும் 7 நாள் தொடர போறீங்க. அடுத்த போராட்டம் இனிமேல் ஏதாவது இஷ்யூ அதுக்கு நீங்க எப்படி ரிப்ளை பண்ண போறீங்க? ஆளுநர் கிட்ட போக போறீங்களா இல்ல விஜய் நேரா தெருவில் நின்று போராட்டம் பண்ண போறாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 2025 நினைக்கிறேன். ஜஸ்ட் 1 இயர் தான் இருக்கு. அவர் பல நடிகர்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறாரா இல்ல அரசியல்ல பண்ண போறாரான்னு தெரியல. இப்போதைக்கு இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு விஜய். பார்ப்போம் டிவிக்கு டஃப் கொடுக்குறாங்களா இல்ல அவங்க இன்னொரு அரசியல் கட்சி மாரி மேபி தேமுதிக மாரி ஒரு வலுவிலிருந்து போறாங்கன்றது, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வலுவிலிருந்து போறாங்கன்றது பார்க்கலாம்.